பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த 4வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 90 நாட்கள் கர்த்தர் நம்மோடு இருந்தார். 91வது நாட்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 3 மாதம் வராத ஆசீர்வாதம் 4ஆம் மாதத்தில் நிச்சயமாக வரும். சங்கீதம் 62:5 வாசிக்கும் பொழுது, நீ நம்புகிறது அவராலே வரும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிறிய வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாமா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பலவிதமான ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ஏக்கம் தீர்கிற மாதமாக இருக்கும். ஒரு 7 நிமிடங்கள் ஒரு சுருக்கமான செய்தியை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இங்கே தாவீதினுடைய ஒரு பெரிய ஏக்கத்தை குறித்து வாசிக்கும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படும், கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காது, எதுவரைக்கும். சங்கீதம் 4:2, சங்கீதம் 13:1 ஆகிய இடங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு ஏக்கத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். இந்த ஏப்ரல் மாதத்திலேயும் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ, ஆசீர்வாதத்தின் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ, கலங்க வேண்டாம். இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ஏக்கம் தீருகிற, உங்கள் ஏக்கம் நிறைவேறுகிற மாதமாயிருக்கும். 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக ஆபிரகாமின் ஏக்கம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் தரிசனமானார். 75 வயசிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது அவனுக்கு 99 வயதாகுது. 24 ஆண்டு காலம் ஏக்கம். இந்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஏக்கத்தோடு இருந்து தோல்வியை சந்தித்தான். ஒவ்வொரு வருஷமும் ஏக்கத்தோடு இருந்து தோல்வியை சந்தித்தான். அதே போல் நீங்களும் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் தோல்வி சந்தித்தீர்களோ, உங்கள் ஏக்கம் நிறைவேறவில்லையோ, ஆபிரகாம் ஏக்கம், ஆண்டவரே அது எனக்கு என்ன தருவீர்? ஒருவேளை அவன் குழந்தைக்காக கேட்டிருக்கலாம், என்ன தருவீர் என்று சொல்லி. உன் கர்ப்பப்பிறப்ப இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கம் என்ன? அவனுக்குள்ள ஏக்கம், ஆபிரகாமுக்கு உள்ள ஏக்கம் வேறு விதமான ஒரு ஏக்கம், ஒரு சந்ததி வேண்டுகிற ஒரு ஏக்கம். உங்களுக்கு ஒரு சந்ததி கர்த்தர் கொடுத்திருக்கலாம். பலவிதமான ஏக்கம். வேலை குறித்த ஏக்கமா, திருமணம் நடக்கவில்லை என்கிற ஏக்கமா, குழந்தை பிறக்கவில்லை என்கிற ஏக்கமா, கடன் அடைக்கவிடவில்லை என்கிற ஏக்கமா, எனக்கு ஒரு வழி தெரியவில்லை என்கிற ஏக்கமா, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் பாஸ் ஆவேன்னு ஆக மாட்டேன் என்கிற ஏக்கமா, இப்படி பலவிதமான ஏக்கத்தோடு இருக்கீங்களோ, கலங்க வேண்டாம். ஆபிரகாம் ஏக்கத்தை நிறைவேற்றின ஆண்டவர் உங்கள் ஏக்கத்தை நிறைவேற்றும். அப்போது ஏக்கம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாமுக்கு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. நம்புவதுக்கு எதுவில்லாத இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆகவே நம்புவதுக்கு எது இல்லாமல் இருக்கலாம், நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், நம்பக்கூடிய நிலைகள் அற்றுப்போய் இருக்கலாம். இந்த நிலையிலையும் என் கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் ஏக்கம் நிறைவேறும். ஆபிரகாம் ஏக்கம் நிறைவேறினது. 100 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தின்படியாக ஒரு ஈசாக்கை கொடுத்தார். நம்பர் 1. நம்பர் 2, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாளின் ஏக்கம், அன்னாளின் ஏக்கம். ஆண்டவரே அடியேனை மறவாமல் ஒரு ஆண்பிள்ளை கொடுப்பேன் என்று சொன்னார். அதை நம்முடைய ஊழியத்திற்கே நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினார் இல்லையா? அன்னாளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை, வீதியிலே பிரச்சனை, ஆலயத்துக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை, 3 விதமான ஒரு போராட்டம், 3 விதமான அம்புகள். இந்த நிலையிலே ஆலயத்து வந்து அவன் ஜெபிக்கிறான். ஒரு ஏக்கம். சக்கரத்தின் மூலமாக பிரச்சனை, சக்கரத்தின் மூலமாக போராட்டம். அவளுடைய மனசு மடியக்கூடிய அளவுக்கு, மடிவு என்று சொன்ன செத்து போனக்காரி, அவளுடைய மனசே செத்து போகக்கூடிய நிலை, அவளுடைய ஆவி செத்து போகக்கூடிய நிலையிலே சக்கரத்தை அவளை விஷனப்படுத்தினார், அவளை துக்கப்படுத்தினார். எனக்கு மனவிலே ஆகவேதான் ஏக்கத்தோடு வந்தார். நடந்த காரியம் என்ன? அங்கே ஆசாரியன் ஏழி சொன்னான்,
சமானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு பிறகு அன்னால் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஒருவேளை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி உலகெல்லாம் இருக்கீங்களோ, கலங்க வேண்டாம். இந்த வருஷத்தில் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வான். ஆபிரகாமின் ஏக்கம் நிறைவேறினது. 2வது, அன்னாளின் ஏக்கம் நிறைவேறினது. 3வது, நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது அங்கே அக்சாலின் ஏக்கம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். எனக்கு என் மனவிலே யுத்தத்திலே வெற்றி பெற்றால் குமாரத்தை கொடுப்பேன் என்று அன்றைக்கு அக்சாலுடைய தகப்பனார் சொன்னார். யுத்தத்திலே வெற்றி வந்து விட்டது. சொன்னபடி பிரியமானவர்களே, அங்கே அவளுக்கு திருமணமானது. திருமணமாகி வீட்டுக்கு போக வேண்டிய நிலையிலே வாகனத்தில் ஏறிவிட்டால், கழுதையின் வாகனத்தில் ஏறிவிட்டால், வீட்டுக்கு போது முன்பதாக தன் புருஷத்தில் உத்தரவை கேட்டுக்கொண்டு தகப்படத்தில் போகிறார். அப்படி தகப்பட்டு மனசு எப்படி இருக்கும்? படப்படத்திருக்கும். புருஷனோட வாழ போக வேண்டியவள், புருஷ வீட்டுக்கு போக வேண்டியவள் என்னை நோக்கி வருகிறாளே, ஒருவேளை நான் பார்த்த சம்மதம் அவளுக்கு பிடிக்கவில்லையா, ஒருவேளை அவள் ஏன் இப்படி வருகிறாள் என்று சொல்லி பதட்டத்தோடு இருந்திருப்பான் தகப்பன். வந்ததும் அவள் அக்சால் கேட்டாள், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்போ பெற்ற தகப்பன் ஆசீர்வாதம் கொடுக்கவில்லையா? கொடுத்தான். எதை கொடுத்தான்? அவசரத்தை நிமித்தம் வறட்சியான காரியம் கொடுத்து விட்டு. ஆரம்பத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் வறட்சி. உங்கள் வாழ்க்கையில் வறட்சியா இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையை வனாந்திரமா இருக்கிறதோ, ஆகவே என் வாழ்க்கையில் வறட்சி வேண்டாம், வனாந்திரம் வேண்டாம், எனக்கு ஒரு செழிப்பு வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் தகப்படத்தில் கேட்டேன். தகப்படத்தில் கேட்ட மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தா என்று வாசி. அப்போ ஏன் ஆரம்பத்தை கொடுக்கல? அவசரப்பட்டு எடுத்த முடிவு. சில தாய் தகப்பன் எடுக்கிற அவசர முடிவுகள், அவசர கோலங்கள், அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய சில காரியங்கள் இவையெல்லாம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே வேதனை கொண்டு வரும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, வறட்சியோடு அவள் வாழப்போகவில்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை வறட்சியோடு கூட வறட்சியான நிலத்தை, விளைச்சில்லாத இடத்தை வாங்கி கொண்டு போயிருப்பாள் என்று சொன்னால், அங்கே அவள் புருஷன் அந்த இடத்தை உழும் பொழுது, விதைக்கும் பொழுது அங்கே மகசூல் இருக்காது, அறுவடை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. உடனே புருஷன் என்ன சொல்லுவான்? உங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டார் என்று சொல்லுவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் தன் தகப்படு வரக்கூடாது என்பதற்காக புருஷ வீட்டுக்கும் புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் சாதகமாக நடந்து கொண்டவள் தான் இந்த அக்சா. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஏக்கம் தீரும். ஆபிரகாமின் ஏக்கம் நிறைவேறினது, அன்னாளின் ஏக்கம் நிறைவேறினது, அக்சாலின் ஏக்கம் நிறைவேறினது. உங்கள் ஏக்கமும் நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த 4ஆம் மாதத்தில் உடைய கையை பிடித்து ஆரம்பித்திருக்கிறார்கள், உடைய காலில் விழுந்து ஆரம்பித்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, 90 நாட்கள் வராத ஆசீர்வாதம், 3 மாதம் வராத ஆசீர்வாதம் இந்த 4ஆம் மாதத்திலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், தாய்க்கு வேண்டிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், வேலைக்கு வேண்டிய ஆசீர்வாதம், படிப்புக்கு வேண்டிய ஆசீர்வாதம், தொழிலுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், அத்துணை ஆசீர்வாதங்களையும் என் தேவனாய கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே தாயின் ஏக்கம் எதுவாயிருந்தால் நிறைவேறட்டும், தகப்பனின் ஏக்கம் எதுவாயிருந்தால் நிறைவேறட்டும், பிள்ளைகளின் ஏக்கம் எதுவாயிருந்தால் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை குறித்து ஏக்கமாக இருக்கிறார்களோ அந்த ஏக்கம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலே ஏக்கம் தீரும்படி ஜெபிக்கிறேன். தொழிலுக்கு விரோதமாக போராடுகிற ஆவி, சமாஜத்துக்கு விரோதமாக போராடுகிற ஆவி, உயருக்கு விரோதமாக போராடுகிற ஆவி, திருமணத்துக்கு விரோதமாக போராடுகிற ஆவி, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிற எமக்கு தோத்திரம். மனதிறங்கி வீராகப்பா, மக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ, செழித்து வாழ, கழித்து வாழ என் தெய்வம் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து, ஒருவேளை வியாதிப்பட்டிருப்பார் என்று சொன்னால், குணமாக்க முடியாத வேதியாக இருந்தாலும், பாலாக்கு குடநோயாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே படுத்த படிக்க இருக்கவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஜெபித்து கொண்டு இப்பொழுதே உடைய நாடிக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, ஊடுக்குள்ளே, இரத்தத்திற்குள்ளே பாய்வதாக அப்பா உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போன்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க, சுகமாயிருக்க என் தேவனாய இயக்கத்தை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எல்லா இயக்கத்தையும் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் ஏக்கம் தீருகிற மாதமாக அமைவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே,